மிஸ் ஹேமா, எஸ் சார். இந்த கவரை பத்திரமா கொண்டு போய் டிபார்ட்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் Okay, பண்ணிடுங்க. I'll be there next week. எஸ் சார். சார் ஒரு சின்ன டவுட். Yes, tell me. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆரம்பிக்கலையே சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஓவர். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்பலாம். ஒரு 10 ரூபாய் நோட்டு, ஒரு செயின், இதை வச்சு என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு? நமக்கு எதுக்கு வம்பு? சுப்பீரியர் ஆச்சு, சொன்னதை செய்வோம். சார், What happened? நத்திங் சார். Be careful. எஸ் சார். It's very important. ஓகே சார், பாய் சார். Bye. பாய். 10 ரூபா நோட்டு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட், பாலித்தீன் கவர், மாஸ்க். கன்ஃபார்ம்ட். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. டேய், வாயை மூடிட்டு உட்காருங்கடா. நான் வாய மூட்டு உட்காரேன் ஏட்டையா. நீங்க 2 பேரும் காலம் முழுக்க ப்ரமோஷனே இல்லாம உட்காந்துருங்க போல இருக்க ஏட்டையா. இப்ப இவனை எடுத்துக்கங்க. சாதாரண ஒரு பிக் பாக்கெட்ல வேலைய ஆரம்பிச்சான். ஆனா இப்போ வாட்டர் பாக்கெட் வாசுன்னு உங்க டிபார்ட்மெண்ட்டே அலற அளவுக்கு வந்துட்டான். சும்மா அதிருது இல்ல. நாங்க ப்ரமோஷன் ஆன மாதிரி நீங்களும் ப்ரமோஷன் ஆகணும். இதுதான் என் ஆசை. அதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா? ஏண்டா திருடனா இருந்து கொள்ளக்காரனா மாறினது ஒரு ப்ரமோஷனா? டேய், நீங்க நாங்களும் ஒண்ணா? அது எப்படி ஒண்ணாவும்? எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைக்கல சார். இவனுங்களை நம்பாதீங்க. பெரிய அக்யூஸ்ட் ஏமாத்திட்டு ஓடி போயிடுவானுங்க. நம்புங்க சார். நான் பாருங்க, அந்த அம்மா சொல்றத நம்பாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம எங்களை வெளில விட்டுருங்க. நாங்க போய் அந்த கடைசி டீ கடையில உட்காந்துக்கிறோம். கைதிங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. நீங்க எங்க நிக்க சொல்றீங்களோ நிக்கிறோம். நீங்க வந்து பிடிச்சிட்டு போங்க. தப்பிச்சு போன கைதியை உயிரை பணைய வச்சு புடிச்சிங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் தானே தேடி வரும். வேணும்னா கையை கீறிக்கிட்டு கட்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிடல் கட்டில கவுந்தச்சு பாருங்க. சூப்பர். இங்க பாருங்க, இப்பதான் மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கீங்க. திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணீங்க, ஸ்ட்ரைட்டா டிஸ்மிஸ் தான். ஐயா, வாட்டர் பாக்கெட் மேல சத்தியமா சொல்றேன், எப்படியும் எங்களை ஜெயில போட போறாங்க. போறதுக்கு முன்னாடி எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இவங்க வேலைக்கு ஒல வச்சிருவானுங்க போல இருக்கே. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கடா. டேய், அவசரப்படாதீங்கடா. கஞ்சமல ஏட்டையா, எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பட்சி அடிக்குது. இவங்க சொல்றத பார்த்தா ஏதோ சாத்தியமாகும் போல தோணுது. எப்படி? அனுப்பிச்சுதான் பாப்போம். இருங்க வர. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நம்பிக்கை இருந்தா வெளியே விடுங்க, நம்பிக்கை இல்லைன்னா உள்ளே போடுங்க. ஒரே வார்த்தை, ஓஹோன்னு வாழ்க்கை. ப்ரமோஷன் வேணுமா வேணாமா? வேணும்டா. இது பாருங்க, வெளியில போய் பக்கத்துல இருக்கிற டீ கடையில போண்டா, பஜ்ஜி, காபி, டீ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. மொத்த காசையும் வேணாலும் நானே கொடுத்துறேன்டா. ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத வயிறு ரொம்ப வாங்கி சாப்பிட்டு அங்கே இருங்க. சரி சார். பாரு சார். பார்த்து போங்கடா, லாரி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க சார். சார், தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஹலோ அஞ்சல. கஞ்சமல ஐயா, அவங்க 2 பேரும் அந்த டீ கடையில இருப்பாங்கல்ல. ஐயா, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நாங்க டீ கடையிலே தான் இருப்போம், சொன்னா சொன்னபடி நடப்போம்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்ன டவுட்டு? டவுட் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். 2மே ஒண்ணு தானே? ஆமா ஆமா. வா போலாம். ஏண்டா போலீஸ்காரங்க ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? போங்கடா உள்ள. தமிழ்நாடு போலீஸ் தப்பிக்க முடியாது. திருட்டு போயிடுங்கிறது உனக்கு அப்படி தெரியும்? டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. 2 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நம்மள தரத்தி விட்டுதுங்க. அதுங்க கணக்குலயே நல்லா தின்னு போட்டு 500 1000 பணத்தை வாங்கிட்டு லாரி பிடிச்சு ஆந்திரா பக்கம் போயிடுவோம். அதுங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா என்ன, வேலை போனா என்ன பேசிட்டு இருந்தானுங்க. அந்த நேரம் பார்த்து தான் மல்லிகை எனக்கு போன் பண்ணாங்க. சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து போட்டுட்டேன்ல. நீங்க 2 பேரும் உங்க உத்தியோகத்தை ஒழுங்கா பார்த்தாலே ப்ரமோஷன் வாங்கிருக்கலாம். பூவே கட்டாம முழம் போட்டு வியாபாரம் பண்ணோம்னா முடியுமா? இனிமேலாவது 2 பேரும் கருத்தா நடந்துக்கோங்க. நான் வாரேன் சார். பூக்காரி அட்வைஸ் பண்ற அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஐயா,